என்னில் பலம் சேர்க்கவா என் செயல் யாவும் செழிப்பாக்க
திறக்கப்பட்டதாம் முற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் முற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும்
பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே
பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா. துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா, துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. சென்றவையோ சொந்தம் என்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை புற சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்ந்திட நல்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை, சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை புற சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்ந்திட நல்மனமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். மரக்காணம் பங்கிற்கு இன்று அருளின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். இறைவனின் அருள் இன்று 25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வை வாழ்ந்திருக்கும் நமது மண்ணின் சொத்து அருட்பணி என் ஜான் சேவியர் அவர்களின் மூலமாக பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பெற்ற குருத்துவம் என்ற மாபெரும் கொடைக்காக 25 ஆண்டுகள் வாழ்ந்த குருத்துவத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூற நாம் அனைவரும் குழுமி வந்திருக்கிறோம். மங்கா புகழுடன் விளங்கும் மரக்காணத்தில் திருநாயகம் திருமதி பிலோமினாள் என்ற பக்தியுள்ள தம்பதியருக்கு 1966ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 3வது பிள்ளையாக பிறந்தார். மரக்காணம் ஆர்சி தொடக்க பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், மரக்காணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில்
6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் பயின்றார். திண்டிவனம் அரசு கல்லூரியில் பிகாம் பட்டப்படிப்பை முடித்தார். 1987இல் இறை அழைப்பை உணர்ந்தவராய் ஜான்சி மறைமாவட்ட இளங்குருமடத்தில் சேர்ந்தார். தத்துவயியல் படிப்பை அலகாபாத் புனித ஜோசப் குருமடத்திலும் 1 வருட இடைநிலை பயிற்சியை ஜான்சி மறைமாவட்ட ஆயர் இல்லத்திலும் இறையியல் படிப்பை மீண்டும் அலகாபாத் புனித ஜோசப் குருமடத்திலும் பயின்றார். 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15இல் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். 1996இலிருந்து 97 வரை பாந்தாவில் இருக்கும் புனித மேரி பள்ளியில் துணை முதல்வராகவும் 1997இலிருந்து 98 வரை ஜான்சி புனித அந்தோனியார் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாகவும் ஜான்சி புனித அந்தோனியார் கல்லூரியில் துணை முதல்வராகவும் பணியாற்றி கொண்டே ஜான்சி பிகேடி பல்கலைக்கழகத்தில் எம்காம் பட்டய படிப்பையும் மேற்கொண்டார். 1998இலிருந்து 99 வரை ஜான்சி புனித ஜான் ஆலயத்தில் துணை பங்கு தந்தையாகவும் ஜான் இளங்குரு மடத்தில் உதவி அதிபராகவும் பணியாற்றினார். 1999இலிருந்து 2000 வரை குவாலியர் புனித ஜான் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாகவும் 2000 ஆண்டிலிருந்து 2003 வரை ரோம் நகரில் திருச்சபை சட்ட மேற்படிப்பையும் முடித்தார். 2003இலிருந்து 2005 வரை குவாலியர் மறைமாவட்ட ஆயரின் செயலாளராகவும் 2005இலிருந்து 2006 வரை டாப்ரா புனித பீட்டர் பள்ளியின் முதல்வராகவும் 2006இலிருந்து 2016 வரை மறை மாவட்ட முதன்மை குருவாகவும் கூடுதல் பொறுப்பாக ஜோசப் குருமட அதிபராகவும் மறை மாவட்ட ஆலோசகராகவும் மறை மாவட்ட சான்சலராகவும் சிறப்புடன் பணியாற்றினார். 2015இலிருந்து 2020 வரை பால் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வராகவும் பால் ஆலய பங்கு தந்தையாகவும் பணியாற்றினார். 2018இலிருந்து 2019 வரை மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகராக சிறப்புடன் மறை மாவட்டத்தை நிர்வகித்தார். 2020இலிருந்து தத்தியா திருச்சிலுவை ஆலய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்கள். அருட்தந்தை ஜான் சேவியர் எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், அன்பானவர், ஏழைகள் மட்டில் அக்கறையுள்ளவர், நீதியாக செயல்படக்கூடியவர், அநீதிக்கு எதிராக அஞ்சாமல் குரல் கொடுப்பவர். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் நிறைந்த குருவானவரை நம் மறக்காணும் பங்கு பெற்றதற்காக இறைவனுக்கு இந்நாளில் நன்றி கூறுவோம். அவரின் குருத்துவம் மற்றும் குருத்துவ பணிவாழ்வு நம் ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நம் பங்கின் முதல் குருவாக தற்போது ஒரே குருவாகவும் தந்தையவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரின் குருத்துவ வெள்ளி விழா நம் பங்கில் இறை அழைத்தலை அதிகமாக தூண்டி எழுப்ப நாம் இன்று சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவே அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்களின் விருப்பமாக ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருட்தந்தையோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் இறைவன் அவருக்கு தொடர்ந்து உடல் உள்ள சுகத்தை தரவும்
பணி சிறக்கவும் ஜெபிப்போம். சிறப்பாக நமது பாதுகாவலே புனித மதுரநாயகி அன்னையின் பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க அவருக்காக ஜெபிப்போம். மேலும் அவரை ஈன்றெடுத்த அவரது பெற்றோர் திரு நாயகம், திருமதி பிலோமினா இவர்கள் இறைவனில் இளைப்பாறவும் உடன்பிறப்புகள் உறவுகளை ஆசீர்வதிக்கவும் ஜெபிப்போம். அருட்தந்தையின் குருத்துவ வெள்ளி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் குவாலியர் ஆயர் மேதகு ஜோசப் தைக்காட்டில் அவர்களையும், குவாலியர் முதன்மை குரு, குவாலியர் மறைமாவட்ட குருக்களையும், புதுவை கடலூர் முதன்மை குருவாக இருந்த பேரருட்பணி அருளானந்தம் அவர்களையும், மேலும் வருகை தந்திருக்கும் அனைத்து குருக்களையும், துறவியர் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இறை ஆசிரை பெற, இறை ஆசிரை நிரம்ப பெற பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். Dear brothers and sisters in Christ Jesus, I greet you all in the name of Jesus on this auspicious and holy occasion. Tell out my soul the glories of the Lord. Today, along with the Blessed Virgin Mary, who marveled at the works of God through her Magnificat, we, the members of Madhuranayagi Parish, join the family of late Mr. Nayagam and Mrs. Philomena and marvel at the amazing works of God, joyously beholding the blessings of the Lord, gratefully thanking Him at the wonders God has done in the life of Reverend Father John Xavier for the past 25 years. It's a day of celebration of God's providential care and an expression of deep gratitude. On this happy occasion, we do remember his beloved parents, families of his brothers and sisters, the entire dear and near ones, and their support and sacrifices all his journey. We appreciate his commitment and dedication for the past 25 years. His deep faith has enabled him to live his yes through a role which he fulfilled with dedication and responsibility. We thank God for his generous service to the society at large in different places to various people in the mission of the church. I deem it a privilege to accord a warm welcome to His Grace Joseph Taikatil, the Bishop of Gwalior Diocese, Vicar General, and the priest of the same diocese, all the priests and religious, the guests, friends, and well-wishers present here to join us in this Silver Jubilee celebration and make it a fruitful event. There is no better way to give thanks to God than celebrating the Eucharist. As we are united in this Eucharistic celebration, let's pledge our prayerful support to Father John Xavier. We pray, may the one who began a good work in him bring it to its completion. May our Heavenly Mother intercede for him as he continues to be the ambassador of God's compassion. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பான பெருமதிற்குரிய பிஷப் ஜோசப் தைக்காட்டில், ஃபாதர் அருளானந்தம், ஃபாதர் விஜி லாரன்ஸ் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் என நன்றி. என்னுடன் சேர்ந்து வெள்ளி விழா கொண்டாடும் ஃபாதர் சூசரத்தினம், ஃபாதர் ரிச்சர் அருள்தாஸ் அவர்களையும் வரவழைத்து இந்த திருப்பலியில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் எங்கள் மூலம் நடக்கின்ற எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். குறிப்பாக நான் இந்த ஊருக்காக
நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். கடவுள் உங்களை எல்லோரையும் நலமாக ஆசீர்வதிக்கவும், இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும், எனக்கு உதவி செய்ய எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வந்து கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக.
தூயவரான தந்தையே, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்து 25 வருடமாக காத்து வந்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடன் கனிவுடன் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குவராகவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டே அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தே யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். நானே உன் கடவுள் முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டே அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே அவர் அழுகுரல் நான் கேட்டேன்.
படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரா செல்பவர் யாரோ யாரோ என் செய்தியை சொல்பவர் எவரோ எவரோ என் பணியினை செய்வாரோ. அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் இதோ நான் இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1-2 முடிய, மேலும் 5-7 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனசான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறி ஒளியே. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
உங்களை தேர்ந்து கொண்டே நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நேரம் வந்ததும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அதிகாரம் காட்டுகின்றார்கள், நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிகின்றவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாகவே இருக்கின்றேன். நான் சோதிக்கப்படும்போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ராயலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. There are two people in the presence of God who are thanking Him and praising Him, and they are rejoicing. They are the parents of Father Savior. They rejoice because their son served in the vineyard of the Lord
for 25 years and has brought forth the desired food and brought forth the kingdom of God among people. So with them we rejoice. அருட்தந்தை சேவியருடைய பெற்றோரோடு சேர்ந்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறை பிரசன்னத்திலே அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். காரணம், அருட்தந்தை சேவியர் குருவாக 25 ஆண்டுகள் பணி செய்து இறையாட்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு தன்னை பலியாக்கினார் என்ற ஒரே காரணம்தான். அருட்தந்தை சேவியரும் இன்று மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் கடவுள் தன்னை அழைத்ததற்காக, கடவுள் அவரை அழைத்தது அவர் வாழ்வதற்காக அல்ல, அவர் இறப்பதற்காக. கடவுள் அவரை அழைத்தது மற்றவர்களுடைய பணிவிடை புரிவதற்காக அல்ல, கடவுள் நம்மை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது வாழ்வு அளித்து அவருடைய இறையாட்சியாகிய அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தாம் வாழுகின்ற இடங்களிலே நிலைநிறுத்த நம்மை அழைத்திருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றி சொல்வதை தான் திருப்பலியிலே நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் திருப்பலி என்பது நன்றி சொல்லுவது. நம்முடைய வாழ்வே திருப்பலியாக மாறி, நன்றியாக மாறி, பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் அருட்தந்தை சேவியர் அவர்கள் தன்னுடைய குருத்துவ விருது வாக்காக எடுத்துக்கொண்டார். விதைக்கப்படவும் புதைக்கப்படவும். To be sown and to die for the kingdom of God. எனவே இன்றைய நாளிலே நாமும் அவரோடு சேர்ந்து மகிழ்கின்றோம். இந்த பங்கிலிருந்து முதல் குருவாக அவர் வந்தது நமக்கு மகிழ்ச்சி. அவரை தொடர்ந்து இன்னும் குருக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அவருக்கு பிறகு ஒருவரை அனுப்பினேன். அவர் கடவுளுடைய சித்தம், அவர் குருவாகவில்லை. பிறகு 2-3 சிஸ்டருங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் 6 சிஸ்டருங்க இருக்காங்க. எனவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மரக்காணம் விசுவாசத்தினுடைய பூமியாக விளைநிலமாக மாற வேண்டும். அதற்கு சாட்சியாக ஒருவர் ஏற்கனவே புதைக்கப்பட்டிருக்கின்றார், விதைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவரோடு சேர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அருட்தந்தை சேவியர் அவர்கள் அவருடைய மறை மாநிலத்திலே செய்து வருகின்ற பணிகளை தெரிந்தவர்கள் மிகவும் மலைத்து போவார்கள். அவரால் எல்லாராலும், அனைத்து குருக்களாலும் அன்பு செய்யப்படுகின்றவர், எல்லா மக்களாலும் அன்பு செய்யப்படுகின்றவர். அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக, குரு இனத்தோடு குருவாக தன்னை இணைத்து கொண்டவர். கடவுள் என்னை அனுப்பினார். எதற்காக? நற்செய்தி சொல்ல. என்ன நற்செய்தி? சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்ற நற்செய்தி.
நம்முடைய தவறான எண்ணங்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் தப்பறையான கொள்கைகளிலிருந்தும் நம்மை விடுதலை செய்ய கடவுள் இவர்களை அனுப்பினார். நோயுற்றவர்களை குணப்படுத்த கடவுள் இவரை அனுப்பினார். துன்பத்திலே இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கடவுள் இவரை அனுப்பினார். கடவுள் என்னை அனுப்பினார். என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். யாரை அனுப்புவோம் என்று கடவுளுக்கு பதில் சொன்னவர் என்னை அனுப்பும் என்று சொன்னார். இவரை தொடர்ந்து இன்னும் பல பிள்ளைகள் என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும், விசுவாசத்திலே அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். தேவ அழைத்தலுக்கு ஒரே முக்கியமான வழி பிள்ளைகளை குருக்களோடும் அருட்கண்ணீர்களோடும் பழகுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அப்போ தான் அவங்கள பார்த்து இந்த சிஸ்டர் இப்படி இருக்குதாக, இந்த சாமியார் நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லி வருவாங்க. எனவே அன்புமிக்கவர்களே, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி போற்றுவோம், புகழுவோம். இந்த திருப்பலிக்கு பிறகு வெளியில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் பிரசங்கத்தை ஷார்ட்டாக வச்சுக்கலாம். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லி இவருக்கும் இவருடைய பெற்றோருக்கும் இவரை அனுமதித்த இவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். எங்கிருந்தாலும் அவர் இறை பணியை தொடர்ந்து செய்ய கடவுள் அவருக்கும் அவரோடு குருத்துவ அழைத்தலுக்கு ஆம் என்று சொன்ன 2 குருக்களுக்கும் வெளிவிழா நாயகர்கள் 2 பேர், இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து கடவுள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். விசுவாசிகள் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். தயவாக கேற்றருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உம் அருட்கொடைகளின் சிறந்த கருவிகளாகவும் சாட்சிகளாகவும் திகழவும் சிறப்பாக எங்கள் மத்தியில் வருகை தந்திருக்கும் குவாலியர் ஆயர் மேதகு ஜோசப் தைக்காட்டில் புதுவை கடவுளூர் முதன்மை குரு பேரருட்பணி அருளானந்தம் மற்றும் குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். எங்கள் வெள்ளிவிழா நாயகர், மண்ணின் மைந்தர், பேரருட்பணி என் ஜான் சேவியர் அவர்களுக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். அவருக்கு தொடர்ந்து உடல் உள்ள சுகத்தையும் அளித்து காத்திடவும், அவரின் ஆன்மீக சமூக பணிகள் மேன்மேலும் சிறப்படையவும் அவரது குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். எங்கள் நாட்டுத் தலைவர்கள் தன்னலமில்லா சேவையாற்றவும், நீதியோடும் உண்மையோடும் மக்களை வழிநடத்தவும், லஞ்சம் ஊழல் ஒழியவும், அனைத்து விதமான கொள்ளை நோய் நின்று மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். எங்கள் பங்கு
பங்கு மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்தோங்கவும் சமூக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் இறை அழைத்தல் பெருகவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். எங்கள் பங்கில் மரித்த ஆத்மாக்களையும் குறிப்பாக அருட்தந்தையின் பெற்றோர் திரு எம் நாயகம், திருமதி பிலோமினாள் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களையும் விண்ணகம் சேர்த்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்போடு ஏற்றருளும். அன்பு இறைவா, இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவ பெருமக்களையும் இந்த ஊரில் மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். மேலும் எங்கள் ஊரிலிருந்து குருவாக இருந்து 10 வருடங்கள் இறைப்பணி ஆற்றி உம்மிடம் அழைத்து கொள்ளப்பட்ட ஃபாதர் பாக்யநாதனையும் அவருக்கும் நித்திய வாழ்வு பெறவும் நாம் வேண்டுகின்றோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குருவையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். வெள்ளி விழா கொண்டாடும் என்னுடைய சக தோழர்கள் ஃபாதர் ரிச்சர்ட், ஃபாதர் சூசை, மேலும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குருவையும் குறிப்பாக எனக்கு உதவி செய்த ஃபாதர் அருள் ஆனந்தம், ஃபாதர் டெலாமோர், ஃபாதர் அல்ஃபோன்ஸ், எங்கள் மறைமாற்ற முதன்மை குரு லாரன்ஸ், ஃபாதர் ஐ பிரான்சிஸ் சேவியர், நமது பங்கு தந்தை வில்சன், எங்கள் ஊரில் தெய்வ அழைத்தலுக்கு பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்த ஆரோக்கியநாதன், எங்கள் தோழர் பிச்சைமுத்து மற்றும் குவாலியில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு குருவையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நாங்கள் எல்லாவித நொடிகளிலிருந்து தூர இருந்து சுகமாக இருந்து நல்ல வாழ்வு பெற்று கிறிஸ்துவ வாழ்வு பெற்று வாழவும், மேலும் இந்த விழாவில் வந்து இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமும் ஆகியவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொரு ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் இன்று மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க நிர்வாகி பீட்டர் அபீர் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன
எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாயகம் ஃபிலோமினால் அவருடைய பெற்றோர்கள் ஃபாதர் டி பிரான்சிஸ், ஃபாதர் பாக்யநாதன், வால்டர், எவலின், பிஷப் ஃப்ரெடரிக், பிஷப் தாமஸ் தென்னட் மற்றும் இந்த ஊரில் பிறந்து என்னோடு வளர்ந்து எனக்கு உதவி செய்து இறைவிடம் சென்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் மற்றும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Oh
இவரே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் அவரின் அன்பை பறைசாற்ற அழைக்கின்றார். இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் குடியேற்றவள். ஆண்டவர் வார்த்தைக்கும் சொல்லிரலும் என் ஆன்மா நலமடையும்.
தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாள் இல்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் அல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இன்று வடிவமானதே வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உன்னை காணாத நாள் இல்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் விழாவின் திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம்முடைய திரு காயங்களுக்குள்ளாக என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். எனக்கு செய்த நன்மை எண்ணியே எனக்கு செய்த நன்மை எண்ணியே என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே ஐயா ஈடு இணை உனக்கு இல்லையே நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே என்ன சொல்லி பாடுவேன் என்ன சொல்லி போற்றுவேன் எனக்கு செய்த நன்மை எண்ணியே எனக்கு செய்த நன்மை எண்ணியே கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா கவலைகள் அனைத்ததை சொல்லி பாடவா வீட்டில் தூங்கியதை சொல்லி பாடவா சாய்ந்தே தாங்கியதை சொல்லி பாடவா நன்றி தந்தையே நன்றி இயேசுவே
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனேயே ஆலய வளாகத்தில் அருள் தந்தை ஜான் சேவர் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்வுகள் நடைபெறும். 1 மணி நேரம் மட்டுமே நிகழ்வுகள் நடைபெறும். எனவே அனைவரும் இந்த நிகழ்விலே அமைதியான முறையிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் உம் அடியார்களுக்கு நிறைவு அளித்துள்ளீர். அதனால் உமது மாட்சிக்காகவும் நம்பிக்கையாளர் மீட்புக்காகவும் நற்செய்தி அறிவிப்பதில், அவர்களுடைய அலங்களை வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதில் உண்மை உள்ள பணியாளர்களாக விளங்க அவளுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நமது குவாலியர் மறை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆயரிடம் நாம் ஆசீர் பெறுவோம். Heavenly Father, we thank you for this beautiful day. We join our Father John Xavier as he celebrates his silver jubilee. Lord, through this Mass, you have showered your blessings on him, all of us, very especially this parish. While thanking you, we ask you to continue to bless us, to bless Father, his brothers and sisters, and this particularly this parish, and all his well-wishers, his friends, and the relatives. The Lord be with you. And also with you. May Almighty God bless you, Father, Son, and the Holy Spirit. Amen. The Mass is ended. Go in the peace of Christ. இறை மக்கள் அனைவரும் தயவுசெய்து ஆலயத்திற்கு வெளியே சென்று அமருங்கள். குருக்கள் இங்கே போட்டோ எடுத்துக் கொள்வார்கள். கடைசி பாடல் பாடிய உடனேயே இந்த பாராட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். கொடுக்கப்பட்ட பாடல் அட்டையில் நீங்களாக வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள். அருளே நிறைந்தவளே எம் தாயே, அம்மா அருளே நிறைந்தவளே என் தாயே, மதுர நாயகியே, அம்மா அருளே நிறைந்தவளே என் தாயே, மதுர நாயகியே, பாவையிருள் அகற்றிடும் பரமனின் தாயம்மா, பாவையிருள் அகற்றிடும் பரமனின் தாயம்மா, நம்பி வந்தேன் அம்மா நலம் தந்தருள்வாய் அம்மா, நம்பி வந்தேன் அம்மா நலம் தந்தருள்வாய் அம்மா, அருளே நிறைந்தவளே என் தாயே,
மதுர நாயகியே. மரக்கண கிராமத்திலே குடிகொள்ள வந்தாயே, நம்மிடம் மாந்தருக்கு பேரருள் தந்தாயே. மரக்கண கிராமத்திலே குடிகொள்ள வந்தாயே, நம்மிடம் மாந்தருக்கு பேரருள் தந்தாயே. மதுர நாயகி என்று மகுடம் அடைந்தாயே. மதுர நாயகி என்று மகுடம் அடைந்தாயே. மணிமுடி தரித்திடவே மாந்தர்கள் கூடி வந்தோம், மகிழ்ச்சி பொங்கிடுதே மாதாவே உந்தயவா. மகிழ்ச்சி பொங்கிடுதே மாதாவே உந்தயவா. நம்பி வந்தேன் அம்மா நலம் தந்தருள்வாயம்மா, நம்பி வந்தேன் அம்மா நலம் தந்தருள்வாயம்மா. அம்மா அருளே நிறைந்தவளே என் தாயே மதுர நாயகியே. இறை மக்கள் அனைவரும் தயவு செய்து ஆலயத்திற்கு வெளியே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.